தான் நான் அது சொன்னேன். இது மாதிரி பல சொல்லணும். நம்ம ஏர்போர்ட்லாம் வந்து பிரேயர் ரூம்னு போட்டிருப்பா. ஹைதராபாத்ல நமாஸ் ரூம்னே போடுவா. இதெல்லாம் நான் பார்த்தது உண்டு. பொதுவா பிரேயர் ரூம்னு இருக்கும் ஏர்போர்ட்லாம். சிகாகோல யோகா ரூம்னு பேரு. அதுக்கு யோகா ரூம்னு ஒரு ரூம். இந்தியாலேயே எந்த சிட்டிலையாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் யோக வேதாந்த விஷயங்கள் இது வந்து உலகத்துக்கே வேண்டிருக்கு. உலகத்துக்கே வேண்டிருக்கு. இந்த தத்துவங்கள், உபனிஷத்து தத்துவங்களை பெரிய பெரிய பிசிஸ்ட் எல்லாம் கொண்டாடுறா. நம்ம போய் சொல்லி கொடுத்ததுனால இல்ல, அவளுக்கு தெரியறது. நீ எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. எல்லாருமே எல்லாத்தையும் படிக்கிறா, எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அதுல எது எவ்வளவு ப்ரொஃபவுண்டா இருக்குங்கிறதும் புரியறது. அதோட ஆழம் புரியறது. ஆழம் புரியும் பொழுது பாராட்டுறா. பகவத்கீதையை பாராட்டுறா. பகவத்கீதையை பாராட்டாதவா உலகத்துல உண்டா? எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், எவ்வளவு பெரிய அறிவாளிகள், பேரறிவாளிகள்லாம் பகவத்கீதையை பாராட்டி இருக்கா. வேண்டிருக்குன்னா ஹிந்து தர்மம் வேண்டிருக்கு உலகத்துக்கு. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னு, ஒன்ஸ் ஒத்துண்டு மேட்டருக்கு அயலா கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்குன்னு, இதை ஒத்துண்டா இதோட அடிப்படையில நான் ஹிந்து மதத்தையே ஒத்துண்டுதான் அர்த்தம். ஹிந்து தர்மத்தையே ஏத்துண்டுதான் அர்த்தம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது அப்ப என்ன ஆகுதுன்னா, நீ வந்து மேட்டருக்கு அயலா கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிற பட்சத்துல பூர்வ ஜென்மத்தை ஒத்துண்டாச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த ஜென்மாவில் இவன் திடீர்னு இந்த ஒரு மாடு, இந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிறதுக்காக எழுந்து நின்னுடுத்து. கரெக்டா மடியில போய் வைக்கிறது. ஆமை பிறந்த உடனேயே குட்டி ஆமை அது வந்து நேர சமுத்திரத்தை நோக்கி நகர்றது. ஏன்னா சமுத்திரம் அதுக்கு தெரியும். அதை நீ திருப்பி லேண்டு பக்கம் திருப்பி விட்டாலும் அது திரும்பி சமுத்திரத்து பக்கம் நகரும். எல்லாமே வாசனையினுடைய தன்மை, பூர்வ ஜென்ம வாசனையினுடைய தன்மை. தஸ்மாது நிச்சயதே ஸ்தாயீதி ஆத்மா தேகாந்தரேஷ்வபீகி ஸ்மிருதிம் வினா ந கடதே ஸ்தன்யபானம் சிசோரியதா. இதுல இருந்து தேகம், தேகாந்தரம், போன சரீரம், அடுத்த சரீரம், இது எல்லாத்துலயுமே ஆத்மா ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் தான் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க. இங்க அடுத்த நிர்ணயத்துக்கு என்ன வர்றாருன்னா, பூர்வ ஜென்மாக்கள்லயும் அந்த தான்கிறது இருந்துட்டு இருக்கு, வரப்போற ஜென்மாக்கள்லயும் இந்த தான்கிறது இருக்கு. மொத்தத்துக்கு இது எல்லாத்துலயும் நித்தியமானது அந்த தான் ஒண்ணுதான். நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். அந்த தான்கிற ஒண்ணுதான் நித்திய நிரந்தரமாக இருந்து, ஆத்மாங்கிற ஒண்ணுதான் நித்திய நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கு. இதை நிரூபிக்கிறது இந்த ஸ்மிருதி. ஸ்மிருதினா மெமரி. இப்போ இந்த சோயம் தேவதத்தகாங்கிற மெமரி இதை நிரூபிக்கிறது அப்படின்னு ஸ்மிருதின்னு ஒன்றத்தை கொண்டு வந்துட்டாரு இங்க. ஸ்மிருதினா வேற ஒண்ணு இல்லை, மெமரின்னு அர்த்தம். உடனே பூர்வபட்சம் என்னன்னா, ஸ்மிருதிம் வினான கட்டதே ஸ்மிருதோ பிரகாசோ நார்த்தஸ்ய நச்சாபி அர்த்தஸ்ய நிச்சயः நச்சாபி அர்த்தானுபாவः அர்த்தானுபவயோஹோ அங்குல்யோரிவ சம்பவேத். ஸ்மிருதியை போய் ஒரு பிரமாணங்கிறே, அது எப்படி ஸ்மிருதி பிரமாணமாகும்? ஏற்கனவே நான் ஒரு கேள்வியை கேட்டேன். பிரத்யபிக்ஞை எப்படி பிரமாணமாகும்? பிரத்யக்ஷ அனுமான ஆகமங்கள்ல பிரத்யபிக்ஞை வரலையேன்னு. இப்போ திடீர்னு ஸ்மிருதின்னு ஒன்றத்தை கொண்டு வரல். பிரத்யபிக்ஞேதி பாவானாம் ஸ்மிருதிச்சேது அபிதீயதே ஆத்மஸ்தைரியே பிரமாணத்துவம் ஸ்மிருதிச்ச பிராப்னியாது கதம். ஆத்மானு ஒண்ணு இருக்கிறதுக்கு பிரத்யக்ஷ அனுமானம் முதலிய பிரமாணங்களை விட்டுட்டு ஸ்மிருதிய பிரமாணம், மெமரிய பிரமாணம் அப்படின்னு சொல்றாளே, மெமரிங்கிறது ஒரு வீக் பாயிண்ட் ஆச்சே, அது ஒரு பிரமாணமாக ஆகாதே அது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுப்பப்படுகிறது. அப்பதான் அதுக்கு மேல பதில். இங்க முக்கியமான விஷயம், இங்க பிரத்யபிக்ஞை அப்படிங்கிறதையே ஸ்மிருதின்னு உபச்சாரமாக சொல்லப்பட்டதே தவிர, பிரத்யபிக்ஞை தான் ஆத்மாவுக்கு பிரமாணம்னு எடுத்துக்க முடியுமே தவிர ஸ்மிருதியை எடுத்துக்க முடியாதுன்னு மேல சொல்றார். ஸ்மிருதிக்கும் பிரத்யபிக்ஞைக்கும் ஒரு சூக்ஷ்மமான வித்தியாசம் உண்டு. என்ன, ஸ்மிருதிக்கான லிமிடேஷன்ஸ் எனக்கும் தெரியும். ஸ்மிருதி அப்படிங்கிறத டைரக்டா பிரமாணம்னு எடுத்துக்க முடியாது. ஸ்மிருதின்னு ஸ்மிருதி சாஸ்திரத்தை சொல்லல, ஸ்மிருதின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அது இல்ல. ஸ்மிருதினா மெமரி, அந்த பாயிண்ட்ல இங்க சொல்றேன். இப்போ மறுபடியும் பிரத்யபிக்ஞைய பத்தி மேல சொல்றார். பிராக்தனானுபவே நஷ்டே தத் அவஷ்டம்ப சம்பவாத் சம்ஸ்கார சஞ்ஞாத் சாமக்ரியாத்
பௌருஷாத் ஜாயதே ஸ்மிருதிஹி அவேத்யானுபவே நஷ்டே ததீயம் விஷயம் பிரதி அனுபாவகமாத்மானம் போதயதி அனபாயினம் விஷயே ச பிரமுஷிதே நஷ்டே ச அனுபவே சதி ஸ்வவிஸ்ராந்தம் ஸ்மரதி அர்த்தம் தேவஹ அப்ரமுஷிதஹ ததா. 3 ஸ்லோகம் முக்கியம். முன்னாடி ஏதோ ஒண்ணுத்த பார்த்தோம், அந்த அனுபவம் நஷ்டமாயிடுத்து. அதுக்கப்புறம் நஷ்டமாயிடுத்து நம்ம நினைக்கிறோம், அனுபவம் உள்ளதான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதே விஷயத்தை பார்க்கும் பொழுது பட்டுன்னு அது நினைவுக்கு வருது இல்லையா? நார்மலா மெமரிங்கிறது ஸ்மிருதி. ஏதோ டேபிள்ஸ் லிட்டர் பண்ணோம் நினைவுக்கு வருதுங்கிறது ஸ்மிருதி. ஏதோ ஒண்ணு 8 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் இன்னைக்கு நினைவுக்கு வருதுங்கிறது ஸ்மிருதி. அதுவே பிரமாணம் ஆயிடாது. பிரத்யபிக்கைங்கிறது பிரமாணம். பிரத்யபிக்கைன்னா 8 வருஷம் முன்னாடி ஒரு ஆளை பார்த்தோம், அந்த ஆள் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவன்தான் இவன் அப்படிங்கிற ரெக்கக்னிஷன். இந்த ரெக்கக்னிஷன்ங்கிறது பிரத்யபிக்கை. அது எப்போ சாத்தியமாறுதுன்னா உள்ள ஆத்மா இருக்கிறதுனாலதான். இந்த ரெக்கக்னிஷன் ஸ்மிருதியால வருதுன்னு வேணா சொல்லலாம், மெமரியால வருதுன்னு வேணா சொல்லலாம். ஆனா பிரத்யபிக்கையும் மெமரியும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது. உள்ள இருக்கு, டேட்டா பேஸ் மாதிரி இருக்கு ஆத்மா. கம்ப்யூட்டர்ல எழுத்தெல்லாம் தெரியறது, டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஆஃப் பண்ண அப்புறம் இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன அடுத்த நாளைக்கு ஆன் பண்ணும்போது வருது. நடுவு எங்க இருந்தது? இத்தனை எழுத்துக்கள், 18 புராணங்கள், 4 வேதங்கள், அத்தனையும் உள்ள இருக்கு. எல்லாம் இங்க எங்கேயோ இருந்திருக்கு, நடுவுல ஆன் பண்ணும்போது வந்துரு. அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. எதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தோமோ, சின்ன வயசுல இருந்து ஒரு 5 வயசுல இருந்து இது வரைக்கும் பார்த்தோமோ எல்லாமே இருந்துட்டு இருக்கு. நமக்கு தேவைப்பட்ட போது வெளியில வருது. இது ஒண்ணு நடக்கிறது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பேஸான ஆத்மா இருக்குன்னு தானே அர்த்தம். இது எல்லாத்துக்கும் பேஸா எது ஒண்ணு இருக்கோ அதுக்கு ஆத்மானு பேர். அப்படி சொல்லணும். அது இது எல்லாத்துக்கும் பேஸா ஆத்மா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படி இல்லை. இது எல்லாத்துக்கும் பேஸா, இது எல்லாத்துக்கும் ஆதாரமா எது ஒண்ணு இருக்கோ அதுக்கு ஆத்மானு பேர். அது தேவைப்பட்ட பொழுது எடுத்து கொடுக்கும். அன்னைக்கு பார்த்தவனையே நான் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவன் தான் இவன் அப்படிங்கிற பிரத்யபிக்கையை ஆத்மா எடுத்து கொடுக்கிறது. எப்போ இந்த பிரத்யபிக்கை இருக்கோ அப்போ ஆத்மா இருக்கு. க்ஷணிகமா இருந்தா பிரத்யபிக்கையே இருக்க முடியாது. க்ஷணிகமா இருந்தா அதுதான் விஷயம். இங்க பொதுவாக என்ன ஆறுது அப்படின்னா தேவைப்படாத போது அது கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் மேல சொல்றார். பிரமோஷனம் பிரமாதிருணாம் மாயையா தமசா கிருதம் மாயா வித்யே பிரபோ சக்தி மனோகோ சாயா பிரபோஹோ சாயா சாயா பிரபோ பமே கே கே கே. எப்படி சூரியனுக்கு நிழல் பிரகாசம்னு 2 டைமென்ஷன்ஸ் இருக்கோ, அது மாதிரி ஆத்மாவுக்கு மாயா வித்யா அப்படின்னு 2 கோணங்கள், 2 டைமென்ஷன்ஸ் உண்டு, 2 சக்தி உண்டு. இந்த மாயையினால மறைக்கப்பட்டதா இருக்கு. பிரகாசம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேவைப்பட்டா அது எடுக்கிறது அப்படிங்கிறது பிரபையினால எடுக்கப்பட்டதா இருக்கு. மாயா வித்யா, வித்யினால. மாயா வித்யா அப்படிங்கிற 2 சக்தியுமே ஈஸ்வரனோடதுதான் என்கிறத சொல்றார். ஈஷத் பிரகாசோ பூத் ஈசா மாயா யவனிகாவிருதா சம்யக் ஆபரணாபாயே சஹஸ்ராம் சுரிவஸ்புரேத். ஈஷத் பிரகாசா. இன்னும் சொல்ல போனா இந்த மாயையில கூட லேசா ஆத்மா தெரியறது. இந்த மாயையில மாயா யவனிகா, மாயாகிய தர போட்டா, தர மெல்லிசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமி தெரியவர். வெளியில இருந்து லேசா டிம்மா தெரியவர் இல்லையா? அது மாதிரி இந்த மாயா யவனிகா இருக்கும் பொழுது, மாயையாகிய தர இருக்கும் பொழுது அப்பயுமே லேசா ஆத்மா தெரியறது. மாய நீங்கியாச்சு அப்படின்னா சஹஸ்ராம் சுரிவஸ்புரேது, 1000 கிரணங்கள் கொண்ட சூரியன் உதிக்கிறது மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் என்கிறது ஏற்படுறது. பொதுவாகவே ஒண்ணு சொல்றேன், எதெல்லாம் உலகத்துல பிரமாணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கோ, யாவந்தி சந்தி வானானி விவகார பிரவருத்தயே தேஷாம் மோகாபசரணாது வியாபாரஹா அந்யஹா ந வித்யதே கே.
இந்த பிரமாணங்கள் எல்லாமே வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பிரவர்த்திக்கிறது அப்படின்னு அஜ்ஞானத்தை நீக்கிறதுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் பிரவர்த்திக்கிறது. ஆத்மாவை தனியா கொண்டு வந்து ஒன்றை காட்டணுங்கிறதுக்காக பிரவர்த்திக்கல. அப்படி ஒண்ணு கொண்டு வந்து காட்டிட முடியாது. காட்டப்பட்டதெல்லாம் மறையும், அடையப்பட்டதெல்லாம் இழக்கப்படும் அப்படின்னு இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணுத்த அடையவும் இல்லை, ஏதோ ஒண்ணுத்த காட்டப்படவும் இல்லை. இங்க என்னென்ன, இந்த அஜ்ஞானமானது, இந்த மோகமானது நீக்கப்படணும். இந்த மோகத்தை நீக்கிறதுக்காகவே மிகவும் விசேஷமாக பிரமாணங்கள் என்கிறது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஜட அன்றுத பரிச்சின்ன தேக தர்மாக சிதாத்மனி சத்திய ஞான சுகாத்மத்துவம் மோகாத்து தேகேபி கல்பியதே ஏ. பெரிய சாப்டரா இருக்குது. ஜட சுருக்கமா முடிச்சுக்கிறேன். பெரிய விஷயமும் காம்பீரியம் ஜாஸ்தி இங்க. ஜட அன்றுத பரிச்சின்ன தேக தர்மாக சிதாத்மனி. ஜடம், ஜடமே ஜடமா இருக்கிறதுனாலயே அன்றுத்தம். இவைகளால பரிச்சின்னமான சரீர தர்மங்கள் இருக்கே, இந்த சரீர தர்மங்கள் ஆத்மாவில் ஆரோபிக்கப்படுறது. அதே மாதிரி வைஸ்வசாவும் நடக்கிறது. சத்து சித்து ஆனந்தம்ங்கிற ஆத்மாவினுடைய லட்சணங்களும் சரீரத்துல ஆரோபிக்கப்படுகிறது. இது ரெண்டாவது லைன் இருக்கு, முக்கியமான லைன். அத்தியாசம்ங்கிறது ரெண்டு விதமா நடக்கிறது. தான் என்கின்ற ஆத்மாவுல சரீர தர்மங்கள்லாம் ஏற்றப்படுகிறது. ஆத்மாவினுடைய சச்சிதானந்த லட்சணைகள்லாம் சரீரத்துல ஏற்றப்படுகிறது. ரெண்டுமே மூச்சுவல். ரெண்டாவது மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. ரெண்டாவதுக்கு ஒரு உதாரணம் தரேன். அதாவது தர்மபுத்திரன் கிட்ட யக்ஷன் கேட்கறான் அப்படின்னு சொன்னார். நன்னா இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு சொல்றேன். என்ன, எதையுமே இதை பார்த்த நித்தியம், இதை பார்த்த நித்தியம், இதை பார்த்த நித்தியம் அப்படின்னு ஒரு தன்மையில மாற்றிட்டு இருக்கோம் நம்ம. நம்மளுடைய பந்துக்கள்லாம் நித்தியமா இருக்க போறவா, எனக்கு கொடுக்கப்பட்ட சேர் நித்தியமானது, எனக்கு போடப்பட்ட டெஸ்க் நித்தியமானது, இந்த மைக்கு என்னோடது, மைக்கு நித்தியமானது. மைக்கு நித்தியமானது இல்லை. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், மைக்கு எடுத்துன்னு போக முடியாது. அதோட இன்னையோட இந்த மைக்குக்கு எனக்குள்ள சம்பந்தம் விட்டுது. நான் இப்ப ராத்திரி ஆத்துக்கு போகும்பொழுது இந்த மைக்கை எடுத்துட்டு போறேன்னா மைக்காரர் சண்டைக்கு வந்துருவார். மைக்கு நித்தியம் இல்லை. ஆனா மைக்க நித்தியம்னு நினைக்கிறதுனால வர பிரச்சனைகள் உலகத்துல. சரீரத்தை நித்தியம் நினைக்கிறதுனால வர பிரச்சனைகள். சரீரத்தை ஏன் நித்தியம் நினைக்கிறேன்? கொஞ்சம் ஆழமா கவனிங்க. சரீரத்தை ஏன் நித்தியம்னு நினைக்கிறேன்னா ஒரு ஆழம் என்ன, நித்தியமான ஆத்மாவை, நித்தியமான ஆத்ம குணத்தை சரீரத்து மேல ஏத்தி விட்டு இருக்கிறதுனால சரீரத்தை நித்தியம்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க விஷயம். சத்தியஞான சுக ஆத்மத்துவம் மோகாத்து தேகேபி கல்பியதே. சத்தியம், ஞானம், ஆனந்தம் முதலிய ஆத்ம லட்சணைகளை சரீரத்து மேல ஏத்தி விட்டுக்கிறோம். ஆசக்தி, இதுதான். எது மேல ஆசக்திங்கிறது ஏற்படுறதோ அதை நித்தியம்னு நினைக்க ஆரம்பிப்போம். என்ன, ஆசக்திக்கான கோர் டெஃபினிஷனே என்னென்ன, தான்ங்கிறத அது மேல ஏத்தி விட்டுக்கிறது தான். நமக்கு வேண்டிய, ரொம்ப வேண்டிய ஒரு சாமான் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓன்னு கத்துறோம். ஏன் கத்துறோம் அப்படின்னா, அது அனித்தியம்னு தெரிஞ்சுட்டு இருந்தா கத்த மாட்டோம், அழமாட்டோம். அது நித்தியம்னு இன்னி வரைக்கும் பார்த்துட்டதுனால, நித்தியம்னு பாக்குறதுக்கு காரணம் அந்த சாமான் மேல தான்ங்கிறத ஏத்தி விட்டுருக்கோம். என்னோடது, அந்த சாமானே தான் அப்படிங்கிறத ஏத்தி விட்டுன்றதுனால அதுக்காக கத்துறோம். அதுதான் இங்க பாயிண்ட். சுக்தௌ ரஜதம் இத்யேவம் யதா வியாமுஹ்யதே அன்யதா. ஒண்ணுமே இல்லை. கிளிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறான், இதுவே உதாரணம் விட்ட. கிளிஞ்சனை வெள்ளின்னு நினைக்கிறது போல இது மோகத்துக்கு லட்சணம். கிளிஞ்சனை வெள்ளின்னு எடுத்துட்டு அதை போட்டு பாடாத பாடுபடுத்துற. 107 ஸ்லோகம். சதேவ ரூபியம் சேது பாதி விளையஸ்தேன சித்தியதி. கிளிஞ்சல வெள்ளின்னு நினைக்கிறது இருக்கே, அங்க கிளிஞ்சல்ல பாக்குறானே இந்த வெள்ளி, அதை யதார்த்தம்னு நினைக்கலாம். அந்த பிரமை, இந்த பிரமையை யதார்த்தம்னு நினைக்கலாமா அப்படின்னு, பிரம யதார்த்தமா இருந்ததுன்னா அந்த பிரம மறையவே மறையாது. பிரமதான் நித்திய சித்தமாயிடும். அதனால அதை யதார்த்தம்னு நினைக்க முடியாது. இந்த பிரமையை யதார்த்தம் நினைக்கிறதுக்கு சத்யாதிவாதம்னு பேர். இந்த சத்யாதிவாதத்தை கண்டுச்சுட்டார். பிரம யதார்த்தமாகாது, யதார்த்தமானால் அந்த பிரம நீங்காது. என்ன, பிரமைக்கே லட்சணம் என்னென்ன, பிரமையா இருந்தா நீங்கணும். சீதையே அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறா.
ராவணன் ராமர் தலை மாறிய ஒரு தலையை பண்ணி கொண்டு வந்து சீதை எழுத்தாப்புல வச்சுட்டான். சீதை புலம்பின்னு இருக்கா. நடுவில் ஏதோ அவசரமான மீட்டிங்னு கிளம்பி போயிட்டான் ராவணன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தலை மறைஞ்சு போயிடுது. மறையும். எது மறையிறதோ அது பிரம, எது மறையிறதோ அது மாயையோட லட்சணம். அப்போ பிரம இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, பிரம இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல முடியாது. அசத்யாதிவாத நிராசம், அசத்யாதிவாதத்தை கண்டிக்கிறார். நான் அத்தியந்த அசத் பிரகாசே தேகே நரசிருங்காது இவ கொச்சித்து. ஏன்னா கிழிஞ்சல வெள்ளின்னு நினைக்கிறோம். அந்த கிழிஞ்சல வெள்ளின்னு நினைக்கிறது வந்து மனுஷ கொம்பு மாதிரி ஒண்ணு கிடையாது. முயற்கொம்பும்பா தமிழ்ல. முயற்கொம்பு மாதிரி ஒண்ணு கிடையாது. அதனால இது அசத்யாதிவாதமும் இங்க சுவாரஸ்யமானது இல்லை. வேற ஒரு கியாதிவாதம், இதுக்கு அக்யாதிவாதம்னு பேர். அதை எடுத்துக்கிறார். காந்தாகராதோ ரஜதம் இதி ஸ்யாது ஸ்மரணம் பிரமேகே தேனேதம் துல்லியம் இத்யேவம் ஸ்யாது சாதுருஷ்யாத்து விப்ரமஹ. சாதுருஷ்யத்தினால ஏற்படுறது பிரமை. சாதுருஷ்யம்தான் இதுக்கு காரணம். என்னென்ன, முன்னாடி பிரியையினுடைய கையில வெள்ளி வளையலை பார்த்திருக்கான், விளவிளேர்னு இருக்கும். அது காந்தா கராதோ ரஜதம். அதே இப்போ வந்து இந்த கிழிஞ்சலை பார்க்கும்பொழுது வெள்ளை விளையன்னு இருக்கும் பொழுது அந்த பிரியையினுடைய கையில இருக்கக்கூடிய வெள்ளி வளையலுக்கும் இதுக்கும் உள்ள சாதுருஷ்யத்தினால ஏற்பட்டது பிரமை அப்படின்னு நினைக்கலாமான்னா அதுக்கு பதில சொன்னார், அப்படித்தான் நினைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. என்ன, அது மாதிரி ஒரு சாதுருஷ்யம் வந்தாதான் பிரம வரணுங்கிறது இல்லை. பொதுவாக மஞ்சகாமால வந்தவனுக்கு வெள்ளையான சங்கு பார்த்தாலும் மஞ்சள் சங்குன்னு தோணும். பீத சங்கஹாக இங்க சாதுருஷ்யம் எது? பீத சங்கஹா குடஸ்திக்தஹா இத்தியாதௌ நாஸ்தி துல்யதா. பித்தம் ஏறினவனுக்கு இந்த வெல்லம் கூட கசப்பா இருக்கும். அந்த இடத்துல வந்து சாதுருஷ்யம் ஏது? பிரமதான் இருக்கு. சாதுருஷ்யம் இல்லாமயே பிரமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு.